வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் மீனாட்சி கழுத்தில் ஜீவா அதிரடியாக தாலி கட்டுறாங்க. நம்ம சகுந்தலா தேவி முன்னிலையில் அவங்க கல்யாணம் நடக்குது. அதோட பார்த்தோன்னா ஆதியின் பித்தலாட்டை புவனா வெளுத்தெடுத்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மாவின் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணமும் இந்த ஆதி தான் அப்படின்னு அந்த இடத்துல பண திமிரால என்ன அடைய முடியாது அப்படின்னு மீனாட்சி அந்த இடத்துல சவால் விடுறாங்க ஆதிக்கிட்ட. அதே நேரத்தில் நம்ம சுமதி தலையில் பெரிய இடியே இறங்குது. என்னோட புருஷன் தான் ஆதியின் மாமா, மீனாட்சி அப்பாடி இவர் அப்படின்னு வாசுதேவனின் சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க சுமதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு ஆதி மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு பரபரப்பாக பேசிக்கிறாங்க. அப்போ தான் சகுந்தலா தேவி என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம சகுந்தலா தேவி பார்க்குறாங்க, இந்த ஜீவாவால் ஏதாவது பிரச்சனை இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா மீனாட்சியோட அப்பா அந்த வாசுதேவன் அவரே எப்படியே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்தால் என்னைக்குனாலும் ரம்யாவுக்கு உண்மை தெரிஞ்சுனா இந்த ஆஸ்தி அந்தஸ்து நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே தலைகீழாக மாறிடும், எல்லாத்துக்கும் என்கிட்ட இருந்து பறிபோயிடும். இது மட்டும் நடக்கக்கூடாது. நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ அடியோடி அழிஞ்சு போகிறத நான் பார்க்க முடியாது. எனக்கு இந்த இதெல்லாம் வேணும்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஒருவேளை சுமதிக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனையாயிரும். அவள் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாள். ஆனால் எப்படி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க வாசுதேவன். நடந்தால் இதனால பிரச்சனை நம்மளுக்கு தான். ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம அழகாட்டு புவனாவை கூட்டிக்கிட்டு உண்மையை போட்டு உடைக்கணும், இந்த ஆதியின் முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு ஜீவா மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. புவனா கிட்ட பொறு, இப்போ சொல்லக்கூடாது, அந்த ஆதி உன்னை பார்த்தானா கண்டிப்பாக உன்னை கடத்ததுக்குள்ள வழிகளை பார்த்துருவான், அது மட்டும் நடக்கக்கூடாது. அந்த ஆதி கண்ணில் நீ இப்போ சிக்கவே கூடாது புவனா, நீ கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் தான் அந்த உண்மையை போட்டு உடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா கல்யாணத்துக்காக நம்ம சுமதி தேங்காய் உடைக்கிறாங்க. உடைக்கிற இடத்துல தேங்காய் அழுகி இருக்கு. என்னடா இது அபசகுணமாக இருக்குது, எல்லாமே தலைகீழமாக தானே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க. அதுவும் ஆதி போட்டிருந்த அந்த துண்டு தீப்பிடிச்சு எரியுது. இதெல்லாம் பார்க்க நேரம் இந்த கல்யாணம் நடக்குமா என்னதான்னு தெரியல சகுந்தலா தேவி அப்படின்னு சொல்ல நேரம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இங்கே வா, உன்னிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சகுந்தலா தேவி தனியாக நம்ம ஜீவாவை அழைச்சி பேசுகிறாங்க. என்னங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த ஆதி மீனாட்சி கல்யாணத்துக்கு உன்னால் எதுவும் ஆபத்து வரக்கூடாது அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மேடம் நான் சொல்லுது நீங்கள் கேளுங்க, இந்த ஆதி நல்லவன் இல்லை, அதுக்காக தான் புவனா கூட்டிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஒரு கேடு கெட்டவனுக்கு கூட மீனாட்சி வாழ்க்கை அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க நம்ம ஜீவா. இதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பாரு, உன் கண்ணீரை நான் நம்புகிறேன் ஜீவா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் புரிய வைக்கணும் நம்ம மீனாட்சிக்கு இது நல்லவன் இல்லை, இந்த ஆதியின் மோசமான குணத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வாசுதேவனும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு களை இறங்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே மீனாட்சி கல்யாணத்தை நிப்பாட்ட நம்ம சகுந்தலா தேவி ஆதி கூட கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு நம்ம ஜீவா கூட கை கோர்க்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் மண்டபத்தில் அழகாக பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்து ஆதி மாப்பிள்ளை கோலத்தில் மாப்பிள்ளையாட்டு இருந்தாச்சு. நம்ம மீனாட்சியும் இருந்தாச்சு. அப்போ தான் புவனா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த
இந்த பாருங்க மீனாட்சி, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே. ஆமாம், அப்போ நான் சொல்ல வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாம் சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன் என்ன அப்படின்னு சொல்ல நேரம், ஆதிக்க வயிற்றுல புளிய கரைச்சி ஊற்றுனது கணங்காக இருக்குது. என்ன இவ உண்மையை சொல்லிட்டா அவ்வளோதான், நமக்கு நடக்க இருந்த கல்யாணம் இனி நடக்காமல் போயிருமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து மீனாட்சி, இந்த பாரு, இந்த ஆதி கேடு கெட்டவன், என்னோட வாழ்க்கை இப்படி வந்து நாசமாக போகிறதுக்கு காரணம் இவன் தான். என்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்களின் வாழ்க்கையை அழிச்சிருக்கான். சொல்ல போனால் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் உனக்கு வேண்டாம் மீனாட்சி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் படித்து வந்து சொன்னேனே, நீ கேட்கலையே, இப்போ உன் ஃப்ரெண்டு மூலமாட்டே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து ஒரு பார்வையை மீனாட்சி பார்க்குறாங்க. ஆதியும் வந்து இவ வந்து உண்மையை உடைப்பா அப்படின்னு நினைக்கல, இவ எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டா, இப்போ இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போனா, மாமா நீங்கள் உடனே வரணும், என் கல்யாணம் வந்து இங்கே வந்து ஜீவாவால் நடக்காமல் இருக்கிறது போல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லினாரோ. என்ன ஜீவாவால் உன் கல்யாணம் நடக்கலையா? நானே நடக்கக்கூடாதுன்னு தான் எதிர்பார்த்தேன். அப்போ ரொம்ப சந்தோஷம், இதோடி விட்டது சொல்ல அப்படின்னு வந்து விட்டுருவோம். 20 வருஷத்துக்கு பிறகு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் இந்த குலத்தில் பார்ப்பேன்னு நினைக்கல. நான் இல்லாட்டுனா இவங்க தனியாட்டு வாழ்ந்து கிடக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. நான் இல்லாத ஒரு வாழ்க்கையை மீனாட்சியும் தேனு இந்த 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு சுமதி நடத்திக்கிட மாட்டா அப்படின்னு எல்லாம் வந்து கனவு கண்டேன். ஆனால் பெண்ணால் முடியும் அப்படின்னு வந்து சுமதி வந்து சாதிச்சுட்டு காட்டிட்டா. அதே நேரத்தில் இந்த ரம்யாவையும் என்னால் வந்து ஒதுக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து சொந்தக்காரி ரம்யா தான். அவள் இல்லாட்டுனா நான் பழைய நிலைமைக்கு நான் மாற வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிட்டு, இது மீனாட்சிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நின்று போனால் இதில் நம்மளுக்கு தான் வந்து ப்ராஃபிட். ஏன்னா இதோடு இந்த தொல்லை முடிஞ்சிடும். ஆதிக்க வாழ்க்கையில் வேறு பெண் வந்து அப்படியே வாழ்க்கை ரவுண்ட் ஓடிடும். இல்லாட்டினா என்னைக்காவது ஒரு நாள் சுமதிக்கு வந்து தெரிய வரும், நான் தான் அவளோட புருஷன் தான், நான் ஆதியோட மாமா அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சால் வந்து வெடிச்சிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு, டே ஆதி, மீனாட்சி இல்லாட்டா வேற ஒருத்தி, என்ன மாமா சொல்கிறீங்க, மீனாட்சியை தான் கட்டுனா அவளை கட்டணும் அப்படின்னு வந்து லட்சியத்தோடு இருக்கேன் மாமா, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் வேறு வழி இல்லை, இந்த ஆதிக்காக வந்து நம்ம கண்டிப்பாக அதே நேரத்தில் ரம்யா எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து வாசுதேவனுக்கு கொடுக்க டார்ச்சரில் வாசுதேவன் வந்து தலையை காட்டுறாங்க. என்ன ரம்யா, இவங்க தான் உன் புருஷனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இதுதான் என் புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. அப்படியே வந்து அடின்னு வந்து நம்ம வாசுதேவனை அடித்து வெளுக்கிறாங்க. ஏன் என் புருஷனை அடிக்கிறீங்க, இவன் என் புருஷன், என்ன மீனாட்சி தேனோட அப்பா இவர் தானா அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுது. ஆதிக்கு பயங்கர சாக்கு, என்ன மீனாட்சியோட அப்பாவா இங்க மாமா, ரம்யாவுக்கு வந்து நம்ம சுமதியோட கணவர் தான் என் கணவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சு சாக்காரங்க. என்ன எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிள்ளைங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாசுதேவனின் சொட்டையை முறிச்சுக்கிறாங்க ரம்யா. அதே நேரத்தில் நம்ம ஆதி வந்து, அக்கா இனி வந்து இவர்கிட்ட இருக்க நம்ம சொத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு வந்து முடிவு கட்டுறாங்க வாசுதேவ்.